ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங். இங்கே வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து பயங்கரமாக குளிர்ன்றதுனால இது ஃபுல்லாக ரொம்ப கெட்டி ஆகிடுச்சு. ஸோ இதை ஒரு தடவை ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன். இதை ஒரு தடவை இந்த எண்ணெய் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் விட்டுடலாம். சைடில் எல்லாம் மெல்ட் ஆகிட்டு வருது, தெரியுதுங்களா? அதோட கலர் டே டைமில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல ஒரு திக் பிளாக். தெரியுதுங்களா? திக் பிளாக். இப்போ இது ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக பாருங்கள் இப்படி தான் இருக்குது. ஸோ இதை எப்படி இப்போ அப்ளை பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இதை ஒரு குட்டி பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக. ஸோ மாற்றிட்டு உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமான குவான்டிட்டியில் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறதுக்காக மட்டும் சின்னதாக கொஞ்சமான குவான்டிட்டியில் நான் எடுத்திருக்கேன். இதை நான் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறையா க்ரே ஹேர்ஸ் இருக்குது. நல்லா உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இதில் இந்த இடத்துல வந்துட்டு இதை நல்லா இப்படி இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் தாராளமாக வேருக்கும் போடலாம், எந்த சைடு எஃபெக்டும் ஆகாது. நம்ம இதில் எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கிறதுனால இதில் கெமிக்கல் எதுவும் கிடையாது. ஸோ அது அந்த திருன்னு இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா அது எப்படி இருந்தாலும் அது வாஷ் பண்ணும்போது அது போயிடும். இது வந்து ஒன் டைமில் உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்காது. ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்க தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு எங்கெல்லாம் க்ரே ஹேர் இருக்கோ நீங்கள் ஆல் ஓவர் ஸ்கேல்ப் ஃபுல்லாக கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, நான் இங்கே ஒரு க்ரே ஹேர் இருந்துச்சு, இங்கே நான் அப்ளை பண்ணுறேன். அதோட கலர் வந்து லைட்டாக மாறி இருக்கு. அவ்வளோதான். ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக வீட்லேயே குயிக்காக வந்து மேக் பண்ணிடலாம். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப் டு 1 month வரைக்கும் இது ஒன்றுமே ஆகாது. ஏன்னா எல்லாமே நம்ம ட்ரை பண்ணி போட்டிருக்கிறதுனால ஸோ சீக்கிரமாக கிடவே கிடாது. நீங்கள் கடையில் வந்துட்டு மெடிக்கல் ஷாப்ஸில் இல்லை நிறைய நார்மலாக கடையில் வந்துட்டு நிறைய ஹேர் டேஸ் வந்துட்டு அவ்வளோ கெமிக்கல்ஸோடு வந்து வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக வந்துட்டு இப்படி மேக் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மருதாணி செடியெல்லாம் வைக்க முடியாது. இல்லைன்னா மருதாணியும் போட்டு இன்னும் நம்ம நல்லா இன்னொரு 2-3 நாள் நல்லா இதை விட்டுட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நல்லா அந்த இரும்பு சட்டியிலையே விட்டுட்டு இது பண்ணிவிட்டு ஒரு 2-3 days கழித்து கூட நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். அது இன்னும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் இப்போவே அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நோ சைட் எஃபெக்ட்ஸ், நோ கெமிக்கல். நீங்களே உங்கள் கண்ணு முன்னாடி தயாரிப்பீங்க. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தயாரிப்பீங்க. ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம். மேக்கிங் ப்ராசஸ் டைம் வந்து ரொம்ப எடுத்துக்காது, உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இதில் போட்டிருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் லைக் வெந்தயம், கருஞ்சீரகம் அண்ட் இதெல்லாமே பார்த்திங்கன்னா முடிக்கு வந்து ஒரு பூஸ்ட் எனர்ஜி கொடுக்குற மாதிரி தான் இது. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1 to 2 hours வந்து விட்டுடுங்க. விட்டதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷாம்பூ யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. இன்கேஸ் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணலைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ
அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இது அப்ளை பண்ணும்போது தலையில் வந்து எண்ணெய் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம ஆல்ரெடி இதில் வந்து நம்ம கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இதில் எண்ணெய் வந்து இருக்கும். ஸோ அதனால் ஸ்கேல்ப் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பார்க்கலாம், நான் உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு 2-3 ஹேர்ஸ் வந்துட்டு பிளாக் ஆனால் கூட ஃபைன் தானே. அதனால தான் பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு லைவாக வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ